வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். மணலி புதுநகரில் ஒரு இழப்பு. கம்பெனியில் இரும்பு கதவு விழுந்து வாட்ச்மேன் உயிரிழப்பு. இரும்பு கேட்டானது வாட்ச்மேன் மீது விழும் பதபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விச்சூர் பகுதியைச் சேர்ந்த குமாரசுவாமி, இவரது வயது 60. இவர் அதே பகுதியில் உள்ள ஸ்ரீஹரிகிருஷ்ணா இண்டஸ்ட்ரியல் தனியார் கம்பெனியானது கடந்த 20 நாட்களுக்கு முன்பு தான் தொடங்கப்பட்டது. இந்த கம்பெனியில் வாட்ச்மேனாக பணிபுரிந்து வந்த குமாரசுவாமி இவரும் சேர்ந்து 20 நாட்களே ஆகியும் நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு குமாரசுவாமி கம்பெனியில் இரும்பு கதவு இழுத்து மூடும் பொழுது எதிர்பாராத விதமாக கதவு ஆனது அவர் மீது விழுந்து வாட்ச்மேன் குமாரசுவாமி பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த குமாரசுவாமிக்கு இழப்பீடு வேண்டுமென உறவினர்கள் கேட்டுக்கொண்டதால், ஆனால் அந்த கம்பெனியில் நிர்வாகம் செய்து ஆகாது நிலையில் காவல்துறையின் இடம் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து மணலி புதுநகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் குமாரசுவாமி இரும்பு கதவு மூடிவிட்டு நின்று கொண்டிருந்த அவர் மீது விழும் அதைபதைக்கும் சிசிடிவி காட்சியானது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் உயிரிழந்த குமாரசுவாமி உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.